வணக்கம் அன்பான உறவுகளே. இன்றைய காலை நேரத்தில் உங்களோடு நான் ஒரு புதிய காலை உணவு சம்பந்தமான காணொளியோடு சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இன்றைய காலகட்டத்தில் நாம் எமது வேலைப்பளுவின் காரணமாக காலை உணவை எடுப்பதை மிகவும் அரிதாகவே கொள்கின்றோம். இது எமது சரீரத்துக்கும் எமது உடலுக்கும் உகந்ததாக அல்ல என்பது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆகவே கிடைக்கும் வேளைகளில் நாங்கள் காலை உணவை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கோடு இந்த ஒரு நல்பதிவை உங்கள் முன் சமர்ப்பிப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. அதற்காக நான் இங்கே வைக்கப்பட்டிருக்கும் உணவுகளைத்தான் நீங்கள் தேடிக்கொள்ள வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல. மாறாக உங்களுக்கு ஏதாவது கிடைக்கும் உணவுகளை இந்த காலை நேரத்தில் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று மிகவும் பணிவாக கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் இந்த அல்சர் நோய் தாக்கத்தினால் இந்த காலை உணவை எடுக்காததன் காரணமாக பெரும் உளைச்சல்களுக்கு ஆளாகின்றார்கள் என்ற காரணத்தினால் இந்த காணொளி பதிவை ஒரு காலை உணவு தயாரிப்போடு உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். வாருங்கள், இந்த காலை உணவு, நான் தயாரிக்க போகும் காலை உணவை பற்றி உங்களுக்கு ஒரு சிறு விவரணத்தோடு கூடிய பதிவை தருகின்றேன். வாருங்கள். ஒன்றும் வித்தியாசமல்ல. காலை உணவாக நாங்கள் கொஞ்சம் பால் எடுத்துக்கொள்வோம். இங்கே நான் பால் இந்த பாத்திரத்திலே எடுத்து வைத்திருக்கிறேன். பாருங்கள், சூடாக்கியும் வைத்திருக்கின்றேன். இதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த பாலுக்குள்ளே நீங்கள் வேண்டுமானால் எண்ணத்தை காலை உணவாக எதை வேண்டுமானாலும் சேர்த்துக்கொள்ளலாம். உங்களுக்கு விரும்பியவற்றை சேர்த்துக்கொள்ளலாம். நான் இங்கே சேர்த்துக்கொள்கின்றது உணவு இதோ பாருங்கள், உங்களுக்கு காண்பிக்கின்றேன். இந்த இந்த உணவைத்தான் நான் இந்த பாலோடு சேர்க்க போகின்றேன். பாருங்கள், இதை கொஞ்சம் பாலோடு சேர்க்கின்றேன். பாருங்கள், இவ்வளவுதான் இதோடு சேர்க்க வேண்டியது. அதனைத் தொடர்ந்து நீங்கள் எடுக்க வேண்டியது வாழைப்பழம். வாழைப்பழத்தை நீங்கள் சிறு சிறு துண்டுகளாக இதற்குள் வெட்டி நறுக்கி போட்டுக்கொள்ளலாம். பாருங்கள், நான் இந்த ஒரு வாழைப்பழத்தை எடுத்து நன்றாக நறுக்கி இதற்குள் சேர்த்து கொள்ளுங்கள். இதில் விட்டமின் சத்து இருக்கின்றது. அது உங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். அதனைத் தொடர்ந்து வாருங்கள், இது நாட்டு சர்க்கரை, அதாவது கரும்பு வெல்லத்தில் கரும்பில் செய்யப்பட்ட கரும்பு வெல்லம் எனப்படுகின்ற மிகவும் சுத்தமான உடம்புக்கு ஆரோக்கியமான கரும்பு வெல்லம். இதை நீங்கள் வாங்கி கொஞ்சம் ஒரு தேக்கரண்டி அளவு, ஒரு அரை தேக்கரண்டி அளவு, சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் அரை தேக்கரண்டி அளவு இதோடு சேர்த்து கொள்ளுங்கள். அல்லது ஒரு தேக்கரண்டி அல்லது 1.5 தேக்கரண்டி அளவு இதோடு சேர்த்து கொள்ளுங்கள். கொஞ்சம் தித்திப்பாக இருக்கும் என்ற காரணத்தினால் இதை உங்களுக்கு தருகின்றேன். பாருங்கள், தமிழ் கடைகளிலே இது இருக்கும். இதையும் நீங்கள் வாங்கி சேர்த்துக்கொள்ளலாம். இது இல்லாத பட்சத்தில் கருப்பு சீனி, அதையும் நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். வெள்ளை சீனியை தவிர்த்து கொண்டால் நல்லம். அதனால் பல நீரிழிவு தாக்கம் சம்பந்தமாக நோய்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதால் வெள்ளை சீனியை பெரும்பாலும் தவிர்த்து கொண்டால் நல்லம். நீங்கள் உங்கள் வீடுகளில் இந்த முந்திரி பருப்பு இது இருக்குமானால் அதையும் கொஞ்சம் அதனுடன் சேர்த்து கொள்ளுங்கள். சேர்த்து கொண்டால் நாங்கள் அதை சுவைத்து சாப்பிடும் பொழுது மிகவும் இனிமையாக இருக்கும். அது ஒரு வித்தியாசமான சுவையை தரக்கூடும். ஆகவே அதையும் அதற்குள் போட்டு அவ்வளவுதான். அதை நன்றாக கலக்குங்கள். வீட்டிலே வேறு ஏதாவது, அதாவது திராட்சை பழ வற்றல் அல்லது ஏதாவது பழ வகைகள், வற்றல் சம்பந்தமான பழ வகைகள் இருந்தால் அதையும் இதற்குள் போட்டு கலக்கி கொண்டால் அது மிகவும் சத்தாக இருக்கும். இது எல்லாம் என்னத்துக்குன்னு சொன்னால், இது நீங்கள் நினைக்கலாம் இது
உயர் தரத்தில், அதாவது எப்படி சொல்வதென்று சொன்னால் இது வசதி படைத்தவர்கள் சாப்பிடக்கூடிய உணவை தான் நீங்கள் செய்து காட்டுகின்றீர்களே, அப்பொழுது சாதாரணமானவர்கள் இதுகளுக்கு எங்கே போவார்கள் என்று. நான் இதை ஒரு உதாரணத்துக்காகத்தான் இதை காட்டினேன். அதற்காக இது வசதி படைத்தது என்று அல்ல. எங்களுக்கு எது கிடைக்கின்றதோ அந்த உணவை நான் சொல்ல வேண்டிய விடயம் என்னவென்றால், காலை உணவாக நீங்கள் எதையாவது ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள். இதைத்தான் எடுக்க வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல. ஆகவே தயவு செய்து இதை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். காலை உணவு என்பது மிகவும் அத்தியாவசியமான ஒன்றாகும். ஆகவே காலை உணவை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று தாழ்மையோடு கேட்பதற்காகவே இந்த பதிவை ஒரு சாதாரண பதிவாக உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். வாருங்கள், அத்தோடு ஒரு சிறு கவிதையையும் உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். இந்த புகழ் என்னும் தலைப்பில் இந்த கவிதை அமைகின்றது. இதை நானே எழுதியதுதான். கவிதைகளால் நீங்கள் வெற்றித்தாள்களை மட்டுமல்ல, வெற்றியையும் தான் தேடி நிரப்புகின்றீர்கள். கவிதைகளால் நீங்கள் வெற்றித்தாள்களை மட்டுமல்ல, வெற்றியையும் தான் தேடி நிரப்புகின்றீர்கள். ஆனால் வெற்றியின் இரகசிய வாசல் படிகள் உங்கள் கண்ணுக்கு புலப்படாத வண்ணம் புகழ் பூத்து காய்த்திருக்கும். பாருங்கள், ஆனால் வெற்றியின் இரகசிய வாசல் படிகள் உங்கள் கண்ணுக்கு புலப்படாத வண்ணம் புகழ் பூத்து காய்த்திருக்கும். ஆகவே தேடுங்கள். தேடல்கள் தான் வல்லமையின் சிகரம். தேடுங்கள். தேடல்கள் தான் வல்லமையின் சிகரம் தொட்ட எல்லையாகும். உங்கள் தேடல்களில் தான் எல்லாமே தங்கியிருக்கின்றது. ஆகவே இன்றைய காணொளி பதிவு இத்துடன் நிறைவு செய்து கொள்கின்றேன். மற்றும் ஒரு காணொளி பதிவோடு உங்கள் முன் நான் சந்திப்பதில் ஆவலாக இருக்கின்றேன். உங்கள் ஆதரவை தாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நான் வன்னியூர் சேமம் சிவா, பிரித்தானியாவிலிருந்து. நன்றி, வணக்கம்.